நாங்கள் வந்து மக்களின் குரலை தான் நாங்கள் கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க போகிறோம். அதனால இப்போ போராடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு அறிக்கையாகத்தான் அது இருக்கும். வாக்குறுதி மட்டும் இல்லை, அதற்கான தீர்வை கொண்டு வருவதாக தான் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு அதனால தான் நான் கேட்டேன், தமிழகம் போராடி பெறும்னு சொல்கிறாரு, எல்லாம் போராடி கொண்ட. அது மட்டும் இல்லை, துப்புரவு தொழிலாளர்கள் உயிரை மாய்த்து இருக்கிறார்கள். ஃபிட்ஸ் வந்து ஒரு அம்மா சீரியஸாக அட்மிட் ஆனாங்க, உயிர் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி அமைதிக்களமாக இல்லை. யார் போராடி, இப்போ உதாரணத்துக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், 20,000 செவிலியர்கள் நிரந்தரம் கேட்டு கரோனா நேரத்தில் பணி அமர்த்தப்பட்டவர்கள் இன்று வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் கொடுக்கப்படலை. அதனால் தமிழ்நாட்டில் போராட்டக்களமாக இருக்கின்ற தமிழகம் எல்லோரும் பாராட்டும்படி இருக்கும். இல்லை, நிச்சயமாக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். கவர்னரை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்லி ஒரு அத்தாரிட்டி, அவங்க உயர்மான பதவியில் இருப்பவர்கள். அவரை எப்போ பார்த்தாலும் நீ தேர்தலில் நிற்பீங்களா, நீங்கள் எங்களை ஒண்டி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஆளுநரை விமர்சனம் செய்யும் அளவிற்கு ஒரு நிலையை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. நீங்கள் சாதாரணமாக பிரதம அமைச்சர் வந்தால் வரவேற்கிறது இல்லை, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறதில்ல, ஆளுநரை மதிக்கிறது இல்லை. ஆளுநர் என்ற கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மாத்திரம் இல்லை, பிரைம் மினிஸ்டர் போய் மத்திய அரசுக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே. நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், நாங்கள் மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதெல்லாம் பலன் தருகிறதோ அதை நாங்கள் பெற்று தருவோம் சொன்னாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது யாருங்க? பிரைம் மினிஸ்டர் வர்றாருல, புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வரும்போது பிரைம் மினிஸ்டர் வருகையை புறக்கணிப்பவர் யார்? அப்போ அளவலாவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆர்டிகிள் 167 என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் மாநில தேவைக்கு தேவையோ அப்பொழுது ஆளுநரை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆர்டிகிள் 167 சொல்லுது. எத்தனை முறை முதலமைச்சர் ஒரு நட்பு ரீதியாக ஆளுநரை என்னைக்கு நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது ராஜ்பவன் படிக்கை ஏறிக்கொண்டே போனீர்கள் அல்லவா? ஆக தொடர்ந்து, அதாவது ஆளுநர் வருவார், அவரை நம்ம வந்து உதாசீனப்படுத்தணும், விமர்சனம் செய்யணும், அவர் திரும்பி போகணும், அந்த ஸ்கிரிப்டோடு நீங்கள் சட்டமன்றத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் எப்படி சரியாக இருக்குன்றதான் எனது கருத்து. ஏங்க, பட்டம் அளிக்கக்கூடிய தகுதின்னு நீங்கள் அமைச்சர்களை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிக மோசமான நிலையில் பட்டியலிட வேண்டியிருக்கும். ஏன்னா எவ்வளவு அமைச்சர்கள் பட்டம் பெறும் அளவிற்கு அவங்க குவாலிஃபிகேஷனோடு அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு பட்டியலிட்டோம்னா மிக மிக மோசமாக போயிடும். அதனால் அவங்க அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஊழல் ஒரு பட்டியல், அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பட்டியல், எத்தனை பேர் பாஸ் பண்ணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க, பாஸ் பண்ணி டிகிரி எத்தனை பேர் வாங்கினாங்கன்றது. அதனால் இவங்க தகுதிக்கு ஒன்று உள்ளே போனாங்கன்னா மிக மிக மோசமான ஒரு நிலை. ஒரு சான்சலர் இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் தான். ஆக அவர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் மாணவர்கள் உங்களை தான் தப்பாக நினைப்பாங்களே தவிர கவர்னரை தப்பாக நினைக்க வாய்ப்பில்லை. நீங்கள் உங்களது உரிமையை விட்டு கொடுக்கிறீர்கள், கடமையை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். இல்லை, அவங்க முதர்ந்தே அதை சொல்கிறாங்க. அப்படி அவர் விமர்சனம் செய்தால் கூட அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஒரு தனிநபருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கும்போது தனி ஆளுக்கு உரிமை இருக்கும்போது ஆளுநருக்கு உரிமை இல்லையா? அதுக்கு நீங்கள் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இது சொல்கிறோன்னு ஆளுநருக்கு கடிதம் எழுதுங்க. இல்லைன்னா ஆளுநரை ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி 167 ப்ரொவிஷன் இருக்குது, போய் உட்காந்து ஆளுநர் அவர்களே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது இப்படி தானே சொல்கிறதுல என்ன இருக்குது? ஆளுநரை சென்று முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் அவர் டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டாலே போக மாட்டேன்றீங்க. சாதாரணமாக ஏன் ஒரு நாள் ஆளுநரும் முதலமைச்சரும் சந்திச்சாதான் என்ன? முதலமைச்சருக்கு அதில் என்ன ஈகோ ப்ராப்ளம்? தமிழ்நாட்டில் இருக்கிறதே முதலமைச்சரோட ஈகோ ப்ராப்ளம்ங்க. அது வந்து மத்திய அரசின் திட்டத்தையும் நான் பின்பற்ற மாட்டேன், ஏன்னா எனக்கு ஈகோ. அதே மாதிரி ஆளுநரை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பெரிய ஈகோ. அதே மாதிரி பிரதம அமைச்சரே வந்தாலும் நான் கேட்குறேன், உங்கள் ஒரு தொகுதிக்கு போகிறீங்க, அங்கே உங்கள் கலெக்டர் வந்து உங்களை வரவேற்கலன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ்பி வரலன்னா எப்படி இருக்கும்? அது கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றினாதான் என்ன?
எல்லாத்தையும் வயலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நாங்க கேட்கிறோம். எதையாவது அவங்க துறை ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ அணுகி இருக்கிறாங்களா? சத்தம் போடுறாங்களே தவிர சட்ட ரீதியாக அணுகி இருக்கிறாங்களா? இல்லையே.